வாசிப்போம். புலம்பல் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். வருடத்தின் கடைசியில் வந்திருக்கின்ற தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் சார்பாக இந்த வருடத்தின் கடைசி நாளான இன்று வந்திருக்கின்ற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஹல்லேலூயா. நாம் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஊழியத்திலும் நாம் தேவனுக்கு முன் சில தீர்மானங்களை எடுத்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரே இன்றைக்கு விரும்புகிறார். அதற்காகவே இந்த புலம்பல் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவர் நம்முடனே பேசுகின்றார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்று என் கூட பேசுகிறார்னு நீங்க போக போக உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பழைய வருட செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு முன்பதாக பழைய வருடம் புது வருடம் என்பதே கிடையாது. அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். மனிதன் பாவத்திலே விழுவான் என்று சர்வஞானத்தில் ஆண்டவர் அறிந்தபடியினாலே மனிதனை படைக்கும் போதே காலத்தையும் நேரத்தையும் குறிப்பதற்காகவே ஆண்டவர் பெரிய சுடர்களையும் சிறிய சுடர்களையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதனால மற்ற சபையில் சொல்ற மாதிரி இது ஒரு பழைய வருட செய்தி புதிய வருட செய்தி நாம கணக்கு போட வேண்டவே வேண்டாம். எல்லா பைபிளில் இருக்கிற வார்த்தையும் நமக்காகத்தான். ஹல்லேலூயா. இது எல்லா நாளுக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. இது இன்னைக்கு, இது நாளைக்கு, இது அப்புறம் அப்படினே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேத்து ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்க போறதே கிடையாது. அவர் என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கின்றார். ஹல்லேலூயா. 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 அப்ப இந்த வருடத்தில் நாம் சில தீர்மானங்களை எடுத்து அதோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அதற்காக ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அழைப்பு கொடுத்திருந்தாலும் அல்லது ஏன் கூட நான் சிலரை கூட்டிட்டு வரேன்னு நான் சில பொருத்தனை ஆண்டவருக்கு செய்திருந்தாலும் இன்னைக்கு யார் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப நாம பாக்கியவான்களா? ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விசேஷமா வச்சிருக்கிறபடினால தான் இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து சேரணும்னு இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதோடு கூட அந்த வார்த்தையை இந்த வீடியோ கேமராவில் பதிவு செய்து இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இது இந்த நாளுக்கு உண்டான செய்தி மாத்திரமல்ல, இந்த வீடியோ செய்தியானது இது எத்தனை நாள் இருக்குமோ இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு அந்தந்த நாளிலே ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இது அப்போஸ்தல அற்புத கூடாரத்தினுடைய ஆவியானவரின் வார்த்தையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எந்நாளுக்கும் உரியது. ஆமென். 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 கடந்த நாட்களில் நாம் என்ன செய்தோம், என்ன செய்யாமல் போனோம்? ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் இதை கொடு அதை கொடு என்று எப்போதும் அவர் டிமாண்ட் வச்சதே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க வாசித்த வசனங்கள்லயே நீங்க சரியா பாருங்க. நம்முடைய வழிகளை நாம் சோதிக்க வேண்டும், பின்பு ஆராய்ந்து பார்க்க வேண்டும், பின்பு கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி வர வேண்டும். இது மாத்திரம் தான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மட்டும்தான் எல்லா நாளும் எதிர்பார்க்கிறார். புஸ்தகங்கள் தான் 66 புஸ்தகங்கள். ஒவ்வொரு புஸ்தகத்திலும் பல்வேறு அதிகாரங்கள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. மொத்த பைபிளும் சேர்க்கும் போது லட்சக்கணக்கான வார்த்தைகளை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். எல்லா வசனங்களும் எல்லா புஸ்தகங்களிலும் எல்லா வார்த்தைகளிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்றுதான், இந்த வசனம் தான். ஹல்லேலூயா.
நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். ஹalleluya. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அதுல முதலாவது காரியம் நமக்கு எல்லாம் தெரியும். சங்கீத புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நமக்கு தெரியும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பல முறை நம்மிடத்தில் பேசியிருக்கின்றார். ஹalleluya. உலகத்தில் வாழ்ந்தோம், உலகத்திலே இருந்தோம், ஹalleluya. உலக ஆசாபாசங்களுக்குள்ளே கடந்து வாழ்ந்து கொண்டு முங்கி மூழ்கி இருந்தோம். பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல தேவைகள், பல எதிர்பார்ப்புகள், பலர் கண்ணீர் சூழ்ந்த நிலைமைகள், இப்படியெல்லாம் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை சுவிசேஷமாக நாம் கேட்டு ஆண்டவராகிய இயேசுதான் தெய்வம் என்று நாம் அறிந்து கொண்டோம். ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சித்து அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மை சேர்த்தார். ஆலயத்தில் சேர்க்கப்பட்ட பிற்பாடு ஆலயத்திலே ஆவியானவர் அவர் சத்திய வசனத்தை நமக்கு போதித்தார். ஹalleluya. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு எதையுமே செய்ய வேண்டாம், எதையும் கொடுக்கவும் வேண்டாம். அதிலே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டும், இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் நீங்கள் என்ன செய்யணும், பிரியமாய் இருந்து என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவர் காட்டுகிற வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், மதமே எனக்கு கிடையாது, கடவுள் எனக்கு கிடையாது, நான் ஒரு நாத்திகன். ரொம்ப எளிமையானது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான சாபங்களையும் பிரச்சனைகளையும் முற்றிலுமாக நீங்கள் களைந்து போட்டு உண்மையாகவே நீங்கள் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ முடியும். அதற்காக ஆண்டவர் உண்மையான தெய்வம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், அவர் உங்களுக்கு காட்டுகிற வழிகாட்டுதல் தான் இது. என்னுடைய வேதத்தில் நீங்கள் இரவும் பகலும் என்ன செய்யுங்க, பிரியமாயிருந்து தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆனந்தத்தின் மேல் ஆனந்தம், சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், சமாதானத்தின் மேல் சமாதானம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஹalleluya. அருமையான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, அல்லது தேவனுடைய இறைவனியை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, நீங்கள் என்னுடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து நீங்கள் தியானம் செய்தீர்களா இல்லையா என்கிற ஒரு நிதானத்தை நீங்கள் இப்போது உங்களிடத்தில் செய்ய வேண்டும் என்று மேலே வாசித்த வசனத்தின் வழியாக ஆவியானவர் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று சொல்லுகின்றார். ஹalleluya. இதுவரை நான் செய்யவில்லை ஐயா, இதுவரை நான் பிரியப்படவில்லை ஐயா. இரவும் பகலும் ஆண்டவர் ஒரு நாளையில் கொடுத்திருக்கின்றார். நான் பகலிலும் தியானிக்கவில்லை, இரவிலும் தியானிக்கவில்லை. ஆண்டவரை குறித்ததான எந்த ஒரு எண்ணமும் என் மனதில் இல்லவே இல்லை. நான் மீண்டும் பழைய வாழ்க்கையாக உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதனாலே பலவேறு பிரச்சனைகளுக்குள்ளே நான் சிக்கிக்கொள்கிறேன். எனக்கு விமோச்சனம் இல்லை, எனக்கு இந்த காரியங்களிலிருந்து விடுதலை இல்லை, ஒரு அற்புதம் நடக்கவே இல்லை, அதிசயம் நடக்குமா என்கிற அதிகப்படியான ஏக்கம் உண்டாகிறது. நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கண்ணீர் உள்ள வாழ்க்கையும் பெருகும் போது எனக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது. ஆண்டவர் இருக்காரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் என்ன செய்கிறது, எனக்கு வருகிறது. அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். கர்த்தரே உங்களுக்கு அதிசயம் செய்யக்கூடியவர். ஆமென். உங்கள் கண்ணீரை துடைக்கின்றவர். ஆமென். கஷ்டங்களை எல்லாம் மாற்றுகின்றவர். ஆமென். எளிமையான வழியை சொல்லுகின்றார். உலகத்துக்காரன் என் வழி தனி வழி அப்படின்றான். ஆண்டவர் வழியும் தனி வழி தான். ஹalleluya.
ஆண்டவர் மாதிரி வேற எந்த கடவுளும் இருக்க முடியாது. ஹalleluya. எல்லா கடவுள்களும் பரிகாரத்தை நோக்கி தான் பயணிக்கும். எல்லா கடவுள்களுக்கும் ஆங்காங்கே தேடல் செய்வதற்கு எப்படி இருக்கும்? கடவுளை வெளியே தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உருவாக்கி வைத்திருக்கும். இங்கே போ, அங்கே போ, இதை செய், இப்படி செய்தால் உனக்கு இப்படி ஆகும் என்கிற காரியங்கள் தான் உலகம் முழுசு என்ன செய்தோம் இருக்கும். ஆனால் நீங்கள் இயேசுவினிடம் வரும் பொழுது நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். இருக்கிற இடத்தில் உன் வீட்டினுடைய அறைக்கதவை பூட்டிக்கொண்டு நீ அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவரிடத்தில் சத்தத்தை உயர்த்தி நீ ஜெபித்தால் அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அப்ப நாம் வேத வாசிப்பிலே குறைவுபட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம். வேதத்தின் மீது ஒரு பயபக்தி இல்லாதபடி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 2024ஆம் ஆண்டிலிருந்து 2025க்குள் கடந்து செல்வதற்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. இப்போது ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு சாதகமாக தருகிறார். நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. 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 வேதம் எனக்கு முக்கியம். ஆமென். வேத வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹalleluya. தேவன் வேதத்தை நம் கையில் சேர்ப்பதற்கு அநேக கிறிஸ்தவர்களை, அநேக சீஷர்களை இரத்த சாட்சியாக நமக்காக பலியிட்டிருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறக்க கூடாது. பிரியமானவர்களே, ஹalleluya. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்தில் கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டது போலவே நிறைய விசுவாசிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நாம் ரட்சிக்கப்படுவதற்கும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும், நாம் அற்புதத்தை அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? தன்னையே கொடுத்திருக்கிறார்கள். ஹalleluya. 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 ஒரு விசை கொஞ்சம் நீங்க வேதத்து மேல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. காலையிலையும் ராத்திரியும் ஆசைப்பட்டு என்ன செய்யுங்க? வேதத்தை வாசிங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹalleluya. 3 பணக்காரன் கூட நம்ம பழகிட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல நாமும் பணக்காரன் ஆயிடுவோம். ஹalleluya. 3 பரிசுத்தவான் கூட நாம பழகிட்டே இருந்தா நமக்குள்ள இருக்கிற பாவத்தை நாம விட்டுட்டு நாம எப்படி ஆயிடுவோம்? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவனா மாறிடும். 3 ஊழியம் செய்கிறவனோடு கூட நாம் காணப்பட்டால் ஊழிய வாஞ்சே இல்லாத நமக்கு கூட என்ன வந்துடும்? ஊழிய வாஞ்சை வந்துவிடும். 4 படிக்கிற பிள்ளைகளோடு கூட நாம சேர்ந்தா முட்டாளா படிப்பு மேல இஷ்டமே இல்லாம இருக்கிற நாம நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளா என்ன செஞ்சிருவோம்? மாறிடும். அதை விட்டுட்டு உலக போக்கோடு கூட இருக்கின்ற பிள்ளைகளோடு கூட நாம் பயணித்து கொண்டே இருந்தால் ஒரு நாளும் ஒருபோதும் இந்த வேதத்தை ஒரு நாள் கையில் என்ன செய்ய மாட்டோம்? எடுக்கவே மாட்டோம். எது நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்தால், ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்தால், இப்போது ஆவியானவருக்கு என்ன செய்யுங்க? உங்களை ஒப்புக்கொடுங்கள், வேதத்தை கையில் எடுங்கள், அனுதினமும் வாசிங்கள், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹalleluya. இரண்டாவது, இந்த வருடத்தில் இரண்டாவதாக நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், யாக்கோபினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது நம்முடைய ஜெப நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாகிவிட்டது. நீங்கள் உங்களை ஆராய்ந்து தேவனிடத்தில் திரும்புங்கள். ஜெபம் என்ற பலிபீடம் நொறுக்கப்பட்டு காணப்படுகிறது. பலிபீடத்தை செப்பனிட்டு அவரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தரை துதிக்கும் நேரம் குறைவு, துதிக்கும் குடும்பம் வளர்ச்சி அடையாமல் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹalleluya. எல்லா கிறிஸ்தவர்களையும் போய் பாருங்கள், எல்லா கிறிஸ்தவ வீடுகளை போய் பாருங்கள். டிவி, செல்போன், பல வகையான பேச்சுக்கள் ஏச்சுக்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கோ ஒரு நாளைக்கு தேவன் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கின்றார். 1440 நிமிடங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்காக ஜெப நேரத்தை ஒதுக்குவதற்கு ஒரு ஆள் கூட இல்லை. ஜெபக்கூட்டம் என்றால் ஓடுகிறார்கள். உபவாச ஜெபம்,
காத்திருப்பு ஜெபம், சங்கிலி தொடர் ஜெபம், அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், முழு இரவு ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், யுத்த ஜெபம் என்று அநேக கூட்டங்கள் எதற்காக நடத்தப்படுகிறது? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும், நம்முடைய ஜெப வாழ்க்கை வளர வேண்டும் என்பதற்காக ஆவியானவரே உலகம் முழுவதும் இருக்கின்ற சபைகளிலே இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆண்டவர் ஏற்பாடு செய்துதான் நம்முடைய வளர்ச்சிக்காகவே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமோ கிறிஸ்தவர்களாகிய நாமோ ஜெபிப்பதற்கோ, ஆண்டவரை பற்றி நினைப்பதற்கோ, ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கோ நாம் நேரம் ஒதுக்குவதே இல்லை. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தீர்மானம் எடுங்கள், இதுவரை நான் ஜெபிக்கவே இல்லை, இதுவரை நான் ஜெபம் என்கிற காரியத்துக்குள்ளே போகவில்லை, எனக்கு ஜெபிக்கவே தெரியாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திற்கு வந்து அமருங்கள். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்க 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 ஆண்டவர் உங்களுக்குள்ள பேசும் பொழுது நீங்களும் ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் வாய்கள் திறக்க ஆரம்பிக்கும், கூக்குரலிடும், சத்தம் உயர்த்தப்படும். நீங்கள் சத்தத்தை உயர்த்த 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 உங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற எல்லா விதமான பிசாசுகள் உங்களை பார்த்து செய்யும், பயந்து ஓடிவிடும். ஹல்லேலூயா. ஆபத்தா ஜெபியுங்கள், பிரச்சனையா ஜெபியுங்கள், போராட்டமா ஜெபியுங்கள், நிந்தை அவமானம் வருகிறதா, உங்களை குறித்து குறை சொல்லுகிறார்களா, கேவலப்படுத்துகிறார்களா, ஆண்டவரிடத்தில் செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டால் ஓடோடி வருகிற தேவன் உங்களுக்கு இருக்கும்போது ஏன் நீங்கள் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஜெப நேரத்தை ஒதுக்க மாட்டீங்க? எத்தனையோ குடும்பங்களில் தொடர்ந்து சண்டை, மனைவிக்கு விரோதமாக கணவன், கணவனுக்கு விரோதமாக மனைவி, குடும்ப பிரச்சனையே பலவிதமான காரணங்களால் வந்து கொண்டே இருக்கிறது. சமாதான குறைவு வருகிறது, கருத்து வேறுபாடு வருகிறது, சந்தேகம் வருகிறது, பல்வேறு குழப்பங்கள் வருகிறது. இவையெல்லாம் ஜெயிப்பதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரே ஆயுதம் ஜெபம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்கங்க. குடும்பமா ரெண்டு பேரும் கணவன் மனைவியா கையை கோர்த்து ஜெபம் பண்ணும் பொழுது, எங்க என்னை மன்னிச்சிருங்க, எப்பா நீ என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற சமாதான வார்த்தையை ஆண்டவரே இருதயத்தில் ஏவுவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், நமக்கு இருக்கிற பிரச்சனையினால தானே நாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டோம், நமக்கு இருக்கிற தேவைகள் நிமித்தம் தானே நாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டோம், நம்ம குடும்பத்தில் இது இல்லை அது இல்லை அப்படிங்கிறனால தானே சண்டை ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு பொறுமையை கொடுப்பார். ஹல்லேலூயா. சரிங்க, இருக்கிறத வச்சு வாழ்கிறேங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் எதை கொண்டு வரீங்களோ அதை வச்சு நினைச்சிறேன் வாழ்கிறேங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தை தருவார். ஹல்லேலூயா. யாருக்கு தருவார்? யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதை தருவார். ஹல்லேலூயா. சில பெற்றோர்கள் பிள்ளைகள் மனம் திரும்பவில்லை என்று அழுகிறார்கள், சில பிள்ளைகள் வீணான காரியத்துக்குள்ளே போகிறார்கள் என்று சொல்லி அழுகிறார்கள். நாங்களெல்லாம் பரிசுத்தமா, நாங்களெல்லாம் எங்களை நல்லா வேத வசனத்துக்குள்ள வச்சு எங்களை காத்துக்கிட்டோம், ஜெப வாழ்க்கையில் நாங்கள் நல்லா இருக்கோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகளான இந்த பிள்ளைகளோ ஜெபத்திற்கும் ஜெப வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியக்காரன் வீட்டில் பிள்ளைகள் ஜெபிக்கிறதே கிடையாது, ஜெபம்னு சொன்னாலே அவங்க ஓடுறாங்க. ஆண்டவர் இந்த நாளிலே இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வர்களாகிய ஊழியக்காரர்களே கலங்காதிருங்கள், உங்கள் பிள்ளைகள் சீக்கிரத்தில் உங்களோடு கூட இணைந்து குடும்ப ஜெபத்திலே வருவார்கள், ஊழிய ஜெபத்திலே வருவார்கள், உங்களோடு கூட சேர்ந்து ஜெப கூட்டங்களை நடத்துவார்கள். தேவன் அவர்களை ஜெபத்திலே வல்லமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதே போல தாய் தகப்பானா இருந்து கொண்டு என் பிள்ளைகள் ஜெபிக்கிறதே இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு மனம் இறங்குகிறார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளை நோக்கி வருகிறார். ஜெப ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்கு ஊற்றுவார், விண்ணப்பத்தின் ஆவியை உங்கள் பிள்ளைகள் மீது ஊற்றுவார், ஜெபிக்க வைக்க போகின்றார். ஹல்லேலூயா. குடும்பம் சமாதானத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறது. ஹல்லேலூயா. குடும்பம் தோல்வியிலிருந்து மீண்டும் வெற்றியை நோக்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. 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 நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட வீணா போகவே கூடாது, போகாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயமாகிய பலிபீடத்தை கர்த்தர் ஜெப ஆவியினாலே நிரப்பினால், ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நிரப்பினால், ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக உங்கள் ஜெபம் விசுவாசத்தை சார்ந்து ரெண்டும் பின்னி பிணைந்து இருக்கும் பொழுது வெற்றி நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆபத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமா ஒரு பதில் கொடுப்பார். ஆமென். ஒரு சகோதரி ஒரு ஆலயத்தில் ஜெப கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பயங்கரமா தெருக்கல்ல பயங்கரமா
ஆரவாரமாக குழாய் வச்சு கொட்டடிச்சு நல்லா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டும் ஜெபமும் ஆராதனையும் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சகோதரியோ ஒரு இந்து சகோதரி, அவங்க குடும்பமோ கணவன் மனைவியுமா இருக்கிற குடும்பம், பிள்ளைகள் பெற்றெடுக்காத ஒரு நிலைமை, குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குடிகார கணவன் தன் மனைவியை சந்தேகப்பட்டு அடியா அடித்து பலவிதமான வார்த்தைகளை சொல்லி சொந்த முன்னாடி கேவலப்படுத்திட்டாங்க. அடித்து போட்டு போயாச்சு. மூளையில் அழுது கொண்டு இருக்கிறது. வீட்டை பூட்டிட்டு போயாச்சு. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அழுது அழுது கண்ணீர் பயங்கரமாக வருகிறது. தூக்கு போட்டு செத்துரும், இனிமே நம்ம வாழவே கூடாதுன்ற ஒரு முடிவை அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. தூக்கு போடுவதற்கு உண்டான எல்லா செட்டப்பும் ஃபேன் மேலே சேலையை மாட்டி செத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்து அவங்க அந்த வேலையை செய்யும் பொழுது கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தா யாரையுமே காணும். திறந்து பார்த்தா முதல் ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்புறம் வெளியே போய் திறந்து பார்த்தா யாருமே இல்லை. மீண்டும் கதவை பூட்டி உள்ளே வந்து பழையபடி தூக்கு போடுறதுக்கு ஸ்டூலை கொண்டு வந்து முப்பாட்டி சாகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணும் பொழுது மறுபடியும் சத்தம் கேட்கிறது. போய் பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் உள்ளே வர்றாங்க. என்ன இப்படியே கேட்குது, யாருமே இல்லை. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நிதானம் வருது. அந்த நிதானம் வரும் பொழுது திறந்து வச்சிருந்த ஜன்னல் வழியாக நீ அழ வேண்டாம் அழ வேண்டாம், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிற அங்கே இருக்கிற பாடல் சத்தம் அவர்கள் காதில் என்ன செய்து வருகிறது. ஹல்லேலூயா. அங்கே போதகர் பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு மைக்ல. ஹல்லேலூயா. தெருவே அமர்க்கலமாய் இருக்கிறது. அந்த ஜெபத்தை கேட்ட அந்த சகோதரிக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. நீ ஓடி வா, உன் கவலையை ஆண்டவர் மாற்றுவார், உன் கண்ணீரான வாழ்க்கையை இயேசு மாற்றுவார், உனக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டத்தை இயேசு மாற்றுவார் அப்படின்னு பயங்கரமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு ஒரு தீர்மானம் வருது. இத்தனை நாள் நம்ம கும்பிட்டு வந்த சாமி நம்மளை காப்பாற்றலை, என் கனவை மாறலை, ஒரு சின்ன சந்தேகம் அவனுக்குள்ளே வந்ததுனால என்னை முழுசாக சந்தேகப்பட்டு நான் தப்பானவனு எல்லாரும் முன்னாடி முத்திரை கொடுத்து என்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். இதுக்கு மேலே நான் என் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படிங்கிற முடிவுக்கே நான் போயிட்டேன். ஒரு தடவை இயேசுவை நம்பி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுவிறுன்னு கண்ணெல்லாம் தொடச்சி நேராக போய் சர்ச்சுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, உட்காந்துட்டாங்க. அங்கே உட்காந்துருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அந்த போதகரோடு கூட இடைப்பட்டு வார்த்தைகளை சொல்ல சொல்ல, நீ இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உன் வார்த்தையெல்லாம் இறக்கி வச்சிரு, உன் வருத்தத்தை எல்லாம் இறக்கி வச்சிரு, உன் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணத்தை ஏக்கத்தை என்ன செஞ்சிரு, இறக்கி வச்சிரு. கர்த்தருடைய ஆலயத்தில் நீ காலை வச்சிட்டதுனால நிச்சயமா உனக்கு என்ன கிடைக்கும், நீ நினைச்சிருக்கிற காரியத்தில் உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை அவளுக்குள்ள தியானமாக மாறிடுச்சு. உள்ளுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்செல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஊழியக்காரங்கிட்ட போய் ஜோம் பண்ணுறாங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுறாங்க. சில பேய் பிசாசுகளெல்லாம் துறக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே நடக்கிறது. அவங்க எல்லாம் போன பிறகு அந்த ஊழியக்கார்ட்ட தனிச்சு போய், ஐயா நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி தூக்கு போட்டு சாக போனேன், உங்கள் சத்தம் ஆண்டவரே வந்து பேசுன மாதிரி இருந்துச்சு, 2 முறை இதே மாதிரி நடந்து 3வது முறை ஆலயத்துக்குள்ளே நான் வந்து உட்கார்ந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட முழுசாக அர்ப்பணிச்சா ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனையை மாற்றுவார்னு நீங்கள் ஜெபத்தில் என்ன செஞ்சீங்க, சொன்னீங்க. என் கணவர் மாறுவாரா, என் கணவர் ரட்சிக்கப்படுவாரா, என் கணவர் குடிபோதையிலிருந்து மாறுவாரா, நிச்சயமாய் மாறுவார் என்று அந்த ஊழியக்காரர் பின்பு அவர்களுக்கு கை வைத்து ஜெபித்து அனுப்பினார். உடனே அற்புதம் நடக்கலை. கொஞ்ச நாள் போச்சு. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, பைபிளை கையில் தூக்குனாங்க, வேதத்தை வாசித்தாங்க. வேதத்துக்குள்ள இருக்கிற பல வகையான காரியங்கள் அவங்களோடு கூட பேச ஆரம்பித்தது. ஜெபம்னா என்னன்னே தெரியாது இருந்த அந்த சகோதரி ஜெபிக்கிற நபராக மாறினாங்க. வேதமும் ஜெபமும் சேர்ந்து சேர்ந்து அவங்களோடு கூட இடைப்பட்டபடினாலே குறிப்பிட்ட நாளிலே அந்த இடத்துல ஆண்டவர் அந்த கணவரை முற்றிலுமாக மாற்றி குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகி அவருடைய சரீரமும் நல்லா ஆகி அவர்கள் 2 பேரும் அன்பிலே பெருகும் பொழுது ஆண்டவர் கற்பத்தின் கனியான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த கணவன் மாறி ஆண்டவர் இயேசுகிட்ட நீ போனதுனால தான் என்னை குடிப்பழக்கத்தை மாத்தினாரு, நம்ம 2 பேத்துக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்துச்சு, ஆண்டவர் ஓ மூலமா தான் குழந்தை கொடுத்தாரு, இனிமே நீ கும்பிடுற தெய்வம் தான் எனக்கு சாமி என்று சொல்லி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அது காரணம் என்னது, முழுமனதாய் பிரியமாய் வேதத்தை கையில் எடுத்து பிரியமாயிருந்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட தன்னையே முழுசா அர்ப்பணிச்ச வாழ்க்கை நிமித்தமாய் வந்த ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாதம். அதனால நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போம். வேதத்தை எடுக்க வேண்டும், ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும்,
குடும்பமாய், பிள்ளைகளாய், தனியாய், இப்படி என்னெல்லாம் எங்கெல்லாம் போய் ஜெபிக்க முடியுமோ ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. மூன்றாவது, சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று தீர்மானித்து கர்த்தரிடத்தில் மாத்திரம் திரும்ப கடவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சபையில தாங்க ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். ஆமென். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே ஜெபிச்சு பழகாம வேற எங்கே போய் ஜெபிக்க போகிற? இங்கே வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் வேற எங்கே போய் கற்றுக்கொள்ள போகிற? இங்கே சத்தியத்தை கேட்காமல் வேற எங்கே சத்தியத்தை கேட்க போற? ஊரா அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க, 4 மாவடி கூப்பிடுறாங்க, ஆலன் பால் இடத்துல கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, இங்க கூப்பிடுறாங்கன்னு ஓடுவதை விட இருக்கிற ஊரிலே உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஆலயத்திற்கு நீங்கள் போங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. 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 ஆமா, வீட்டுக்கு பக்கத்திலே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நான் ஏன் 4 மாவடி போனோம்? வீட்டுக்கு பக்கத்திலே ஆசீர்வாதம் கொடுத்துங்க, நான் ஏன் சூளக்கரை ஆசீர்வாத சபைக்கு போனோம்? என் வீட்டு பக்கத்திலே சபை இருக்கும்போது நான் ஏன் வேற சபையை தேடணும்? எல்லா சபையுமே ஆண்டவருடைய சபைதான் என்கிற எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் சபைக்கு தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஹalleluya. இல்லைன்னா தான் சொந்த சபையை கட்டடிச்சிட்டு யார்கிட்ட போயிடுவாங்க? மோகன் சீட்ட போயிடுவாங்க. தன் சொந்த சபையை கட்டடிச்சிட்டு எங்கே போவாங்க? ஆசீர்வாதம் சபைக்கு போவாங்க. அவங்க எல்லாம் கள்ள பயல்கள் என்று யாருக்கும் தெரிகிறது இல்லை. நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஊரில் எதற்காக தேவன் ஒரு சபையை ஏற்படுத்தினார்? ஹalleluya. எதற்காக ஒரு ஊழியரை கொண்டு வருகிறார்? இந்த காரணத்தை நாம் புரிந்தால் நாம் நம் ஊரிலேயே ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஹalleluya. நம்முடைய சபை மூலமாகவே நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஹalleluya. எனவே சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். உண்மையான தெய்வமாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சபைக்கு வரும்போது வேண்டாம் விருப்பம் வரக்கூடாது. சபைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே வீட்டிலிருந்தே சந்தோஷமா வந்தாங்கன்னு பார்க்குறோம். சபைக்கு வரும்போது இஷ்டத்துக்கு வரக்கூடாது. சபைக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. காலையில் 9 மணிக்கு ஆலயம் திறக்கப்படுகிறது. ஆராதனை நேரம் 9 மணி என்றால் 8:45 நாம் வந்து அமர வேண்டும். சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு ஆராதனை எனக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று மீதமுள்ள அந்த 10 நிமிஷத்துல நாம் என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அதை விட்டுட்டு 9 மணி ஆராதனை 10:30 வர்றது, 10:45 வர்றது, 10 மணி ஆராதனைக்கு 11 மணிக்கு வருவது, காணிக்க போட்ட பிறகு வர்றது, அல்லது காணிக்க போட்டுட்டு சபையை விட்டு ஓடிடுறது. வேலை இருக்கு, அது இருக்குது இருக்குன்னு அப்படி நாம் செய்யவே கூடாது. போன வருடத்தில் நாம் இந்த தவறுகளை செய்திருந்தாலும் இனி வரும் நாட்களிலே நாம் என்ன செய்வோம்? உண்மையாய் கர்த்தருக்கு ஹalleluya. சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு நாம் திரும்ப கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அதே போல தான் காணிக்கை என்ற விஷயம். காணிக்கை கர்த்தருக்குரியது. காணிக்கை பரிசுத்தம் உள்ளது. உற்சாகம் உள்ளவன் எவனோ, மனம் உள்ளவன் எவனோ அவனிடத்தில் காணிக்கை வாங்கு என்று சீனாய் மலையிலே மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஹalleluya. உற்சாகம் இருக்கிறவன்ட்ட போய் வாங்கு, கட்டாயப்படுத்தாத. காணிக்கை கொடுத்தாலே குடு, கொடுக்கலன்னு ஆண்டவர் உன்னை சாபம் போடுவார்னு சொல்லவே கூடாது. காணிக்கை தசம பாகத்துக்கு சாபம் இடுகிற எவனும் நல்ல ஊழியக்காரன் கிடையவே கிடையாது. வேதத்தின்படி தப்பான ஊழியக்காரன். காணிக்கை கொடுப்பதற்கு விசுவாசிகளுக்கு மனசு இருந்தால் மாத்திரம்தான் கொடுப்பாங்க. யாரும் அவங்களை என்ன செய்யக்கூடாது? கட்டாயப்படுத்த கூடாது. இது கர்த்தருடைய கட்டளை. அதனால ஊழியக்காரர்களே, காணிக்கை தசமபாகம் வாங்க வேண்டிய விஷயத்திலே நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய், ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நீ உண்மையா ஊழியம் பண்ணு, பணத்தை எதிர்பார்க்காத. ஆண்டவர் காக்காயை கொண்டு எலியாவுக்கு போஷிக்கலையா? வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கலையா? உனக்கும் செஞ்சு கொடுப்பார். உன் சபையை ஆசீர்வதிப்பார், உன் மக்களையும் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். குறிப்பாக பெண் குழந்தை பெற்றுட்டா ஊழியக்காரன் ஃபுல்லாக பணத்தை வாங்கி வாங்கி நகைக்கு வைக்கிறான். பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சிக்காக என்ன செய்யறான்? ஊழியக்காரன் சபையில் இருக்க காணிக்கை எடுத்து என்ன பண்ணுறான்? வீட்டில் பிறந்திருக்கிற பெண்ணுக்காக சேர்த்து வைக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஊழியர்கள் மனம் திரும்பினால் ஊழியர்களாகிய உங்களுடைய பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya.
விசுவாசிகள் கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்து போடுற பணத்துல நீ என்ன செய்யாத, உல்லாசமா வாழாத. அது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. அதை கர்த்தர் அருவருக்கின்றார். ஹல்லேலூயா. விசுவாசிகளே, நீங்களும் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, ஏழைகளை தாங்குவதற்காக, உதவங்கரம் நீட்டுவதற்காக நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். உங்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கே கடன் கொடுப்பதற்கு அடையாளம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கிட்ட கடவுள் இறங்கி ஆசீர்வதிப்பதற்கு ஏழையை நோக்கி போய் நீங்க செய்யுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, காணிக்கை என்பது அது ஒரு தேவ நீதி. அந்த தேவ நீதியை தேவன் சொல்லுகிறபடி சரியாய் செய்து முடிப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல குடும்ப வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு நல்லா வாழணும். ஆண்டவர் தான் எனக்கு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், தீர்மானம் எடுத்து நம்முடைய குடும்பத்தினை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்படைச்சு வேதவசனத்துக்கு ஏற்றார் போல நாம் நம்ம நேசினோம் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே போல நாம் கனி அற்றவர்களாக இருக்கக்கூடாது, கனி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த வருஷமாச்சும் கனி கொடுக்கட்டும், இல்லை என்றால் இந்த மரத்தை வெட்டி போடு. மரத்தினுடைய வேற அடியில் கோடாரி வைக்கப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனால் அவர் பல நேரங்கள் நமக்கு சுற்றி இருக்கின்ற கலைகளையெல்லாம் அவர் பிடுங்கி போட்டிருக்கிறார், உரம் போட்டிருக்கிறார், நீர் பாய்ச்சிருக்கின்றார், நமக்குள்ள ஆவிக்குரிய கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஆவிக்குரிய கனிகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க, உங்களை சோதித்து அறிங்க, ஆராய்ஞ்சு பாருங்க, கர்த்தரிடத்தில் மீண்டும் திரும்புங்க. ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாய் ஜனங்கள் ஜாதிகள் முன்பதாக நீங்க சாட்சியாய் இருக்கணும்னு ஆண்டவர் நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி இந்த தீர்மானங்களை நாம் ஆண்டவரிடத்தில் எடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வருடத்தை மாத்திரமல்ல, இப்ப பிறக்க போற புது வருடத்தையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நீங்க யாவரும் தேறி வரணும், தேறினவர்களாய் விளங்க வேண்டும். வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். அடுத்து சபை கூடி வருதல விட்டுவிட கூடாது. அதோடு கூட கனி உள்ளவர்களாய் வாழணும். குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம் எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் கொடுத்து நாம் வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தின் கடைசியில் நாம் எடுக்கும் இந்த தீர்மானம் இந்த வருடத்தின் கடைசி செய்தியாக விளங்கிக் கொள்ளுங்கள். தீர்மானிப்பது எளிது, ஆனால் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் இருப்பது கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.